அம்மா இந்த ட்ராயர் எப்போயுமே இப்படி தான் வராது, இழுத்தா மொத்தமாக வெளியில் வந்துடும். இதோட பெரிய வலி எனக்கு அடிக்கடி. டைம் டேபிளில் வேறு எடுத்து பார்க்கணும். ஐயோ முதப்பீடு கணக்கு எப்பயுமே கணக்கா, கடவுளே பாத்ரூம் போயே ஆகணும். பாத்ரூம் போயிட்டு வந்து தான் அடுத்த வேலை. எத்தனை நாளைக்கு இப்படியே போகிறது? திரும்ப வந்து பார்த்தாலும் அதே கணக்கு தான் இருக்க போகுது. முதப்பேடு கணக்கு பேருனாலே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த தேவசாய வாத்தியாருக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கும், ஆனால் என்ன மாத்திரம் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. எப்போ வேணாலும் என்ன தான் கூப்பிடுவார், ரகு கம் டு த போர்ட் அப்படின்னு தான். நிறைய ஹோம்ஒர்க்கு பரவாயில்ல, நானும் என்னென்னத்தையோ செஞ்சுட்டு போகிறேன். ஆனால் அந்த போர்டு கூப்பிட்டாருன்னா 10 அடி தான் இருக்கும் போர்டுக்கும் நான் உட்காந்துருக்க இடத்துக்கும். ஆனால் எங்கேயோ மொட்டை வெயிலில் பல கிலோமீட்டர் நடந்த மாதிரி டயர்டாயிடுவேன் நான். மனசு பூரா பதான்னு இருக்கும். ஆனால் மூஞ்சியை மாத்திரம் கொஞ்சம் மலர்ச்சியாக வச்சுக்குவேன், ஏன்னா அவருக்கு அது பிடிக்காது. போர்டை கொண்டு போய் வச்சு கம் டு த போர்டுன்னு சொல்லி ஒரு கணக்கை போட்டு என்னை போட சொல்லுவார். அடிக்கடி என்னை தான் கூப்பிட்றாரு. ரகுன்ற பேர் அவருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. போய் இப்போ போர்டு எழுதி நான் பேனா இது சாக் பீஸை வச்சுட்டு நின்றுட்டே இருப்பேன். அவர் பெரிய பெரிய எழுத்துக்களாக இருக்கும், எல்லாம் ஒன்றும் புரியாது எனக்கு. அப்படியே நின்றுட்டே இருப்பேன். திடீர்னு பின்னாடி சொல்லி அட்டி விழுகும். தாங்க முடியாத வழியாக இருக்கும். அவ்வளோதான். கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ்ன்றவர். வேகமாக வெளியில் ஓடி போய் உட்காந்துருவேன். நிம்மதியாக இருக்கும் எனக்கு. முழுசாக மூச்சை விடுவேன். அப்போ தான் மூச்சை இழுத்து விடுறது அவ்வளோ சுகமாக இருக்கும் எனக்கு. வெளியில் மரம், பெரிய மரம், அது தாத்தா மரம் மாதிரி நிறையா பூத்துருக்கும். அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கிளாஸ் போயிடுச்சுன்ற கவலையே எனக்கு இருக்காது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், எனக்குன்னே எல்லாமே வாக்கியம் போட்டிருக்கு. இங்கிலீஷ் வாத்தியார் வியாழக்கிழமையானால் ஷேவ் பண்ணுவார். மற்ற நாளில் சேவ் பண்ணிட்டுலாம் வர மாட்டார். வியாழக்கிழமை ஷேவ் பண்ணுவார். ஆனால் ஷேவ் பண்ணிட்டார்னா அவ்வளோதான். அவர் வாயிலேருந்து 500 1000 தான் வரும். அதை தவிர வேறு நம்பரே வராது. 500 1000 பணம் நினச்சிங்களா? இல்லை, இம்போசிஷன். அவர் கொடுக்கக்கூடிய இம்போசிஷனுடைய நம்பர் தான் 500 1000. இந்தா நேற்று மாட்டினேன், சரியான மாட்டு. நான் ஒருத்தனை கூப்பிட்டு வாக்கிங் அப்படின்னாரு. வாக்கிங் வாக்னா. செக்கிங்னு இன்னொருத்தனை சொல்ல சொன்னார். செக்கிங் செக் அப்படின்னா. எனக்குன்னு வர்றப்போ தான் அவங்களுக்கெல்லாம் யோசிப்பாங்க போட்டிருக்கு, புதுசாக எப்படியாவது மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குன்னு வர்றப்போ கேட்குறாரு ஃபுட் அப்படின்னாரு. நானும் விடலையே. ஃபுட்டட்னு வெரி குட் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னை நம்ப முடியல. ஒரே புலங்காகிதம் ஆடிடுச்சு. சந்தோஷமாக உட்காந்தேன். கொஞ்ச நேரத்தில் பக்கமாக வந்து வெளியே போடா கழுத அப்படின்னு சொல்லி என் காதை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டாந்து கிளாஸுக்கு வெளியில் விட்டார். என் காது அவர் கையில் மாட்டிக்கிச்சோன்னு சொல்லி கூட நான் நிமிர்ந்து பார்த்தேன். இல்லை, என் காது என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் வலி மொத்தம் தாங்க முடியாத அளவு இருந்துச்சு. உலகமே சுற்றுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அடுத்து இம்போசன் எழுதணுமே. வீட்டுக்கு வந்துட்டேன். இம்போசன் எழுதணும். நுணுக்கி ஃபுட்னு எழுதிக்கிட்டே இருந்தேன். இம்போசன் 500 தடவை எழுதணும். நான் எழுதிட்டே இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்தோடனே, சாயந்தரம் வந்தோடனே கதவை திறந்து வச்சு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எங்கள் வீட்டில் ஜன்னல் கதவு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெளி உலகமே எனக்கு தெரியும். ரொம்ப அட்மாஸ்பியரே நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் எனக்கு நேரம் கிடையாது. ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நான் இந்த ஜன்னல் வழியாக பார்க்குறப்போ எதிர்த்த வீட்டு மாடியில் டெய்லி ஒரு கிளாஸ் நடக்கும். காக்கா வரிசையாக வந்து காக்கா உட்காரும். ஸ்கூலில் நாங்கள் உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காரும். அதுக்கு ஒரு வாத்தியார் காக்கா மாதிரி ஒன்று வந்து முன்னாடி நிற்கும். அதுகளுக்குள்ளே என்னமோ இது நடத்தும். அதுக்கு பேசிக்கிறோம். வா 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 வான்னு கத்திக்கிட்டே இருக்குங்க. நான் அதை கவனிச்சிட்டே இருப்பேன். டெய்லி நடக்குது இது. நான் பார்த்துட்டே இருக்கேன் நான். அப்படி நடக்கிறப்போ ஆனால் அதுகளுக்கு பாருங்கள், வீட்டு பாடமே கிடையாது, ஹோம்ஒர்க்கே கிடையாது, இம்போசன்லாம் கிடையாது. அதுக்கு ஜாலியாக படிச்சுட்டு ஜாலியாக அப்படியே கொஞ்ச நேரத்தை கலைஞ்சு போயிடுங்க. ஏன்னா அதுங்களுக்கு சரியாக எழுத தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இவன் இருக்கான் பாருங்கள், ஆல்பர்ட். அவனை அப்படி தான் தமிழையை திட்டுவார். அவனை காக்கா முக்கால கிறுக்குனவான்னு சொல்லி தமிழ் வாத்தியார் ஒரு எனக்கு சிரிப்பாக வரும் அவர் அப்படி சொல்கிறப்போ. ஏன்னா அவன் கோழிங்கின்ன மாதிரி எழுதியிருப்பான். அது அப்படி தான் அவர் கேலி பண்ணுவார். ஆனால் அதுகளுக்கெல்லாம் ஹோம்ஒர்க்கை இதனால தான் கொடுக்கலையே என்னமோ அதுக்கெல்லாம் பறந்து போயிடுங்க. எனக்கு ஒரு பக்கம் பார்க்குறப்ப ஏக்கமாக இருக்கும் இந்த காக்காய்களை பார்க்குறப்போ. நம்மளும் இந்த காக்காயாக பிறந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. அப்போ நைட்டு பூரா நான் எழுதணும். தூங்குற வரைக்கும் நான் இந்த ஹோம்ஒர்க்கையும் இம்போசனை எழுதி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் மேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் எழுதணும். இவ்வளோ எழுதி போகிறதுக்கு எனக்கு தூக்கம் வந்துடும். அந்தளவுக்கு எனக்கு இருக்குது.
நான் சோகமாக உட்காந்துருக்கப்ப தான் கணபதி வந்தான். வெளியில் வந்துட்டு கூப்பிட்டான் என்னைய. சைக்கிள் ரிம்மு வச்சுருந்தான், தேக்கு கட்டை வச்சுருந்தான். வரட்டிக்கிட்டே போகலாண்டா, ஜாலியாக போயிட்டு வரலாண்டான்னா. எனக்கு ரொம்ப ஆசை விளையாடணும், அவங்களோடையெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு வரணும்னு சொல்லி. ஆனால் எனக்கு தான் ஹோம் ஒர்க் இருக்கே, இம்போசன் இருக்கே, கால் வலிடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனை அனுப்பிட்டு விட்டுட்டேன். அதான் அந்த மாதிரி நான் சோகமாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன், இம்போசன் எழுத ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வாசலில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் அந்த தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டப்போ நான் கூட எங்கள் அம்மாட்ட கோலம், எங்கள் அம்மா விதவிதமாக கோலம் போடுவாங்க, சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. நான் ஒரு தடவை எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், எனக்கும் கோலம் போடுறதுக்கு பழைய கொடுமான்னு. சி அசடு, நீ ஆம்பளை பையன் கோலமாக போடுவாங்க அப்படின்ட்டாங்க. இந்த பெரியவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கோலம் போடுறதுக்கு, வரைகிறது எல்லாருக்கும் பொதுவாக தானே, ஏன் தான் அப்படி இருக்காங்களோ. பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பூக்காரமாக வந்துருச்சு. எங்கள் அம்மா வேகமாக போய் பூவை வாங்கி அவங்கள இறக்கி பூவை வாங்க போனாங்க. நான் குட்டுன்னு ஓடி போய் அந்த பூக்காரங்கம்மா பக்கத்தில் நின்ட்டேன். ஏன்னா அந்த பூவில் வந்து எல்லா பூவும் உள்ளே அந்த கூடைக்குள்ளே இருக்கும். அந்த சுகமே, அந்த வாடை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் நான் எப்போயுமே அந்த பூக்காரம்மா வர்றப்போ அந்த கூடை பக்கத்தில் போய் நின்று அந்த ஸ்மெல்லை நான் ரொம்ப விரும்பி ஸ்மெல் பண்ணுவேன். நான் அப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். நான் அவங்க பூக்கார அம்மாவோடைய அவங்க பையன் வருவான். அவன் எப்பயும் அவன் சட்டை போட்டு பார்த்ததே கிடையாது, வெறும் கால் சட்டை தான் போட்டிருப்பான். அதை அந்த அருணா கயிறை வச்சு மேலே இழுத்து விட்ருப்பான். அவன் அவங்க அம்மா கூடயே வருவான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அம்மாவுக்கு உதவி பண்ணுறது, பூ கட்டுறது, அந்த தண்ணியை தெளிக்கிறது, தூடை தூக்கிட்டு வர்றது, இப்படியே அவங்க அம்மா கூட வருவான். எனக்கு அவனை பார்க்குறப்ப பொறாமையாக இருக்கும். அவங்க அம்மா கூடயே இருக்கான், ஜாலியாக இருக்கான். அவனுக்கு ஹோம் ஒர்க்லாம் கிடையாது, அவனுக்கு எந்த இம்போசன்லாம் கிடையாது, ஜாலியாக இருக்கான். ஆனால் அந்த அம்மா பாருங்கள், பூக்காரம்மா திட்டுவாங்க, இந்த பாரு அதுவும் பிள்ளை, அது எப்படி இருக்குது பாரு, புத்திசாலி பிள்ளை, டெய்லி ஸ்கூலுக்கு போது ஒழுங்காக படிக்குது, பாடம் படிக்குது, நீ இருக்கியே, அந்த பிள்ளை மூத்திரத்தை வாங்கி குடின்னுவாங்க. எனக்கே சங்கடமாக இருக்கும், ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு. ஆனால் அந்த பையனை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கும். நானும் இவனை மாதிரி அம்மா, இந்த அம்மா மாதிரி எங்கள் அம்மா கூட நான் அப்படியே கூட இருந்துட மாட்டேனா அப்படின்ற மாதிரி எனக்கு உண்மையிலே எனக்கு அவனை பார்க்குறப்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அவன் எந்த இதுவுமே இல்லாமல் பேசாமல் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். அந்த அம்மாவும் இன்னும் அலட்டிக்காமல் பூவை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா பூவை வச்சுக்கிட்டாங்க, புதுசாக சேலையெல்லாம் கட்டியிருந்தாங்க. அம்மாவுடைய கழுத்து பகுதியில் வந்து வேர்வை வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அம்மா குனியேன்னு சொல்லிவிட்டு அம்மாவுடைய அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய வேர்வையில் நான் தொடச்சிடுவேன். எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அம்மா ரொம்ப அழகாக இருந்தா, அம்மாவை அப்படியே கட்டிக்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. நான் என்னடா அப்படின்னாங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி கொடுமான்னு சொன்னேன். அம்மா காஃபி போட போயிட்டாங்க. நான் வந்து இந்த காஃபி போட்டு வரக்குள்ளே காஃபியை குடிச்சிட்டு நான் வந்து திரும்ப உட்கார ஆரம்பித்தேன். இந்த அக்பர் பாபரில் எனக்கு எப்பயுமே குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். பாபர் அப்பா மகன்தான் அக்பர் அப்படின்வாங்க. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. அக்பர் தான் அப்பாவாக இருக்கணும், பாபர் தான் மகனாக இருக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன். நான் இதை தான் எழுதிக்கிட்டே இருப்பேன் பரீட்சையில். வாத்தியார் என்னை பார்த்து மக்குன்னுவார். அதை விட இந்த பாபர் அக்பரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது மும்தாஜ். மும்தாஜ் படம்லாம் போட்டிருப்பாங்க, அக்கா மாதிரியே இருப்பாங்க மும்தாஜும். ஆனால் தலையில் பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. அக்கா ஆனால் அந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. இந்த பூனோடனே உங்களுக்கு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. எங்கள் ஹிஸ்ட்ரி வாத்தியார் அவர் வந்து ரொம்ப டெய்லி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவார். சவரம்லாம் பண்ணி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வருவார் ஒவ்வொரு நாளும். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு நாள் இப்படி தான், அந்த நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ போகிறப்ப வர்றப்ப அப்படின்னா அவர் சோகமாக இருந்தார். அவர் ரொம்ப நாள் கழித்து, ஒரு வாரம் கழித்து ஸ்கூலுக்கு வந்திருந்தார். ஏன்னு கேட்டால் அப்புறம் தான் சொன்னாங்க, அவருடைய ஒரு வயசு, அதாவது 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய அவருடைய பாலமீரான்ற பொண்ணு வந்து செத்து போச்சு, அதுக்காண்டி அவர் லீவ் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. வாத்தியார்கள்லாம் ஒரு நாள் பீரியடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அவர் வந்திருந்தார், கொஞ்சம் தாடியெலாம் வச்சுருந்தார். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர்கிட்ட போய், அவர் வந்து நானும் இவன் எஸ் ஆல்பர்ட் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட், அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனும் பேசிகிட்டு இருந்தோம். அவன் எனக்கு வந்து மயில் கொடுப்பான். அந்த மயில் வந்து பரீட்சைக்கு முதல் நாள் தான் குட்டி போடும். அந்த மயில் அவன்கிட்ட வாங்குறதுக்காண்டி நானும் வந்திருந்தேன். ஒரு மரத்தடி இருக்குது, ஒரு பெரிய மரம், நிறைய பூவாக கொட்டும். அதில் அந்த மரத்தடியில் வந்து அவன்கிட்ட அவன் எனக்கு கொடுக்குறதுக்கு வந்தான். நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல, வரலட்சுமி டீச்சர் 5ஆம் கிளாஸ் டீச்சர் இருக்காங்களே, அவங்கள ஒரு பால்காரை கெட்ட வார்த்தையில் திட்டான். அது சொல்கிறதுக்காண்டி நான் அவங்கள்ட்ட அந்த எஸ் ஆல்பர்ட்டை வந்தேன். ஆல்பர்ட்டை வந்து நான் சொன்னேன், நைஸாக சொல்லிட்டு இருக்கிறப்பயே அவர் வந்துட்டார், எங்களை கூப்பிட்டுட்டார்.
வர்றதை பார்த்துட்டேன். உடனே நான் அவசரமாக சொன்னேன், இந்த மாதிரி அவங்க கட்ட வார்த்தையில் திட்டான், ஆனால் நீ இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ சொன்னேன்னு வச்சுக்க உங்கள் ஏசுசாமி உன் கண்ணை குருடாக்கிடுவார், இன்றைக்கி நைட்டே குருடாக்கிடுவார் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு எச்சரிச்சுட்டு நாங்கள் கிளம்புறப்போ அவர் வந்துட்டார். வந்தவுடனே பூக்களை மிதிக்கக்கூடாது அப்படின்னாரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்னோம் நாங்கள் 2 பேரும். அப்பவும் சொன்னார் பூக்களை மிதிக்கக்கூடாதுன்னு. இப்போ பார்த்தா நாங்கள் திரும்பவும் பூவை மிதிச்சுட்டு தான் இருந்தோம். அப்போ எங்களை மெல்ல அணைச்சு கூட்டிகிட்டு போய் கிரவுண்டில் விட்டுட்டு போனார் அவர். இவர் ரொம்ப நல்ல சார், எங்களுக்கு அவர் பிடித்தமான சார். இன்னொரு இவன் கூட சொன்னான், நம்ம ஒரு பையன் கூட அவர்கிட்ட சொன்னான், சார் எல்லா சாரும் உங்களை லூஸு பைத்தியம்னு சொல்கிறாங்க சார் அப்படின்ட்டு. அவர் மெல்ல சிரிச்சுட்டே, ஆமாம் நான் பைத்தியம்தான், பைத்தியம் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சகஜமாக போயிட்டார். ஆனால் அவரை பைத்தியம் சொன்ன மார்க்க சகாயம்தான் மூர்க்க சகாயம், தீர்க்க சகாயம், அவன் தான் பைத்தியம். என் மனசுக்குள்ளே நான் கருவிக்கிட்டேன். அவ்வளோ நல்ல வாத்தியார். அவரை பிடிச்சதுனால எனக்கு அவருடைய பாடமும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடமும் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா நம்ம மயில் வச்சுருந்தோமே, அந்த மயிலுக்கு சாப்பாடு போடலையே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த புக்கை எடுத்து திருப்பி பார்த்தேன். உள்ளுக்குள்ளே மயில் இருந்துச்சு. அப்புறம் நல்லா அதுக்கு சாப்பாடு வைக்கலேன்னு சொல்லிவிட்டு ஒரு காகிதத்தை கிழிச்சு அது மேலே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் சோத்து பருக்கி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வச்சு அம்மா பார்த்துட்டா, என்னடா சட்டையை ஊட்டிகிட்டு இருக்கேன், நான் பூனை நினச்சேன் அப்படின்னா. போமா நான் மயிலுக்கு சாப்பாடு வைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அட லூஸு, மயிலெலாம் சாப்பிடாதரா அப்படின்னாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், பெரியவங்களுக்கு எப்பயுமே பெருசாக பேசிகிட்டே இருக்கிறாங்க முட்டாள்தனமாக. அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டாந்து அந்த மயிலுக்கு நான் சாப்பாடு வச்சுட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டேன் நான். ஏன்னா பரீட்சைக்கு முன்னாடி தான் அது குட்டி போடும், அதுக்காக நான் மூடி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். எல்லா எழுத்து வேலை இம்போசன்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் பார்த்தா அப்படியே அற்புதமாக ஒரு கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலா அப்படியே அந்த எதிர்த்த வீட்டு கூரைக்கு மேலே அப்படியே அழகாக தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு வெளியில் பார்த்தேன், ஒரே காற்று அடிச்சிச்சு, ஜிலுன்னு காற்று. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருந்தேன். நான் பார்த்தா என் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு, தோல் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. மெல்ல வீட்டுக்குள்ளே விரித்து வச்சுருந்த பாயில் நான் பேசாமல் படுத்துட்டேன். அப்போ தான் அப்பா வந்திருப்பார் போல் இருக்கு. பிள்ளை இவ்வளோ நேரம் தான் படிச்சுட்டு இருந்தான், இப்போ தான் போய் தூங்க போயிருக்கான், சாப்பிடக்கூட இல்லைன்னு சொல்லி அம்மா பேசுகிறது எனக்கு கேட்டுச்சு. இருந்தாலும் என்னால் தாங்க முடியல. நான் தூக்கத்துக்கு அப்படியே உள்நோக்கி தூக்கத்தோடு போயிட்டுருக்கேன். அம்மா வந்துட்டா, ஏண்டா சாப்பிடாமல் படுத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டோடனே நான் கண்ணை மூடி படுத்துனேன். என் நெஞ்சை இதமாக தடவி கொடுத்தா எங்கள் அம்மா. எனக்கு அழுகையாக வந்துடுச்சு. நான் அழுதேன். ஆனால் அம்மா சொல்ல, ஏண்டா குழந்தை அலற, இதுக்குடா அலற, இருடா உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாலாவது குடிச்சிட்டு படி, வேணான்னு சொன்னேன். பாலாவது குடிச்சு படிடான்னு கொடுத்துட்டு படிடான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா பால் எடுக்க போனான். எனக்கு அப்படியே தூக்கம் இன்னும் என்னை இழுத்துட்டே போச்சு. கணக்கு சார் ஞாபகத்துக்கு வந்தார். கம் டு த போர்டு அப்படின்னு சொல்லுவார். சுளீர்னு பின்னாடி வலிக்கும், நினைவுக்கு வந்தது. அப்படியே நான் தூங்கிட்டே இருந்தேன். ஒரு கனவு வந்துச்சு. அதில் கனவுல அந்த மகிழ் குட்டி போட்ட மாதிரி எனக்கு அந்த கனவு வந்துச்சு. அன்பிற்குரிய நண்பர்களே, பிரபஞ்சனில் பூக்களை மிதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதை 1978 வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதை. இந்த கதையினுடைய மாந்தர் அந்த சின்ன பையன் ரகு தான். அவன் சார்பாக அந்த கதாபாத்திரத்தின் வழியாக உங்களிடம் நான் பேசியிருக்கிறேன். மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்களெல்லாம் கடவுளுக்கு இணையானவர்கள், அதீத பேரன்பும் கருணையும் நிறைந்தவர்கள். உங்கள் முன்னால் புதிய புதிய பூக்கள் அழகாக நறுமணத்தோடு பூத்து கிடக்கிறது, உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒருபோதும் பூக்களை மிதித்து விடாதீர்கள். நன்றி.